பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வாக்கு மாறாத ஆண்டவர், உயிர் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர், வழி நடத்தியவர், வழி நடத்துகிறவர், வழி நடத்த இருக்கிறவர். இன்று வரை வழிநடத்திய தேவன் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கு பின் வரக்கூடிய நாட்களிலும் நிச்சயமாக வழி நடத்துவார். நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழி நடத்துகிற ஆண்டவர் இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். பச்சை இலையோ களிம்போ அவளுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே உம்முடைய சொல்லே எல்லா மனிதர்களுக்கும் நலம் அளிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது. ஆண்டவருடைய வார்த்தை குணமளிக்கக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை நலம் அளிக்கக்கூடியது. ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. குணம் தரக்கூடிய ஆண்டவர், நலம் தரக்கூடிய ஆண்டவர், ஆஸ்வதிக்கிற ஆண்டவர், வழி நடத்துகிற ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த கொரோனா தொற்று நோய் நம்முடைய குடும்பங்களுக்கு கற்றுத்தந்தவை என்னென்ன? இந்த முழு ஊரடங்கு காலங்களிலே நாட்களிலே வீட்டில் இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு நம்முடைய குடும்ப உறவை ஆழப்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து தியானித்தோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் கணவன் மனைவி, மனைவி பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள் இந்த உறவை ஆழப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த நாள் வரைக்கும் கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனையோ எத்தனை, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய குடும்பத்திலே நிறைவேற்றி இருக்கிறார். மனிதன் ஒரு சமூக விலங்கு. பகை, கோபம், சண்டை சச்சரவுகள், பேராசை, ஏற்ற தாழ்வுகள் என பல மாசுக்கள் இந்த சமூக விலங்கின் மனதை சீர்குலைத்தாலும் அன்பு என்னும் மெல்லிய பூவின் இதழே தன் அடுத்திருப்பவரை நேசிக்க செய்து தொடர்ந்து வாழ்க்கை பயணத்தால் முன்னோக்கி சென்று மனவீசட செய்து மனிதனை சீராக்குகிறது. மலைகள், காடுகள், மீன்கள், விதைகள், பறவைகள், நிலம், மலர்கள் என பலவற்றை ஊகைப்படுத்தி கற்பித்த நம் ஆண்டவர்
அன்பு செய்திட மட்டும் நான் உங்களை அன்பு செய்தது போல என சொல்லி தன்னையே ஊமையாக்கி நமக்கு முன்மாதிரியாக கற்பித்து தந்திருக்கிறார். கள்ளமில்லா அவர் போல அன்பு நம்முடைய உள்ளமெல்லாம் இருந்தால் தினம் தினம் நம்முடைய குடும்ப வாழ்விலே இந்த அன்பு நம்முடைய வாழ்வு ஆனந்த அனுபவங்களாகவே மாறிவிடும். ஆண்டவருடைய முன்னிலையில் இருக்கிறோம். நாம் திருமணமாகி 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், ஏன் பல ஆண்டுகள் திருமணமாகி நாம் உண்மையிலேயே நம்முடைய கணவரை மனைவியை உண்மையாக நாம் நேசித்திருக்கிறோமா? இந்த நாளிலே நம்முடைய நாம் வைத்திருந்த அன்பை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நாள். ஆண்டவர் நம்மை முழுமையாக அன்பு செய்தார். எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி நம்மை அன்பு செய்தார், நேசித்தார். எனவேதான் தன்னையே நமக்கு தாரை பார்த்து கொடுத்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை அவர் விரும்பி பற்றி கொண்டிருக்கவில்லை. மாறாக மனித உருவம் கொண்டு, அதுவும் தம்மைத்தாமே தாழ்த்தக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகத்தை நேசித்தார், அன்பு செய்தார். அந்த அன்பின் பிரதிபலிப்புதான் அவருடைய சாவு. தான் செய்த பாவங்களுக்காக அல்ல, நம் ஒவ்வொருடைய பாவங்களுக்காக தன்னையே தாரை வார்த்து கொடுத்த தியாக செம்மல் அவர். அவருடைய அன்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரம் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நாம் நம்முடைய கணவரை மனைவியை நாம் அன்பு செய்கிறோம் என்றால் நாம் ஏதாவது எதிர்பார்த்து நாம் அன்பு செய்கிறோமா? நம்முடைய அன்பு களங்கமில்லா அன்பா? நாம் வீட்டில் இருக்கிறோம், இந்த நாட்கள வீட்டிலே நாம் முடங்கி போயிருந்தாலும் கூட பல செயல்களை நாம் ஒருவர் மற்றவருக்காக செய்கிறோம். உள்ளார்ந்த அன்போடு இந்த காரியங்களை நாம் செய்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்விலே கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது நாம் உணர்கிறோமா? இந்த நேரம் நம்முடைய கடந்து வந்த அந்த நாட்கள் நினைத்து பார்ப்போம். இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து பார்ப்போம். ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் நம்மை தாண்டி போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நபர் மூலமாக, ஏதாவது ஒரு நிகழ்வு மூலமாக, வாழ்க்கை அனுபவத்து மூலமாக கடவுள் எத்தனையோ நிலைகளிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த நேரம் அவை எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க நேரம். இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். இந்த நொடி வரைக்கும் நடந்த ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு தேவா நன்றி சொல்கிறேன். அப்பா நன்றி, என் தேவா நன்றி, நன்றி சொல்லுகிறேன். நான் நன்றி சொல்லுகிறேன். நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன். மருத்துவராய் எனக்கு உடனிருந்து என்னை தேற்றினீங்க. எண்ணம் எங்கும் தேவையோடு வேண்டினேன். என்ன வேண்டும் என்று கேட்டு எனக்கு அதை கொடுத்தீங்க. நான் கேட்காமல் எனக்கு கொடுத்தீங்க. தேவைக்கு அதிகமாக கொடுத்தீங்க. என்னை ஆசிர்வதிச்சீங்க. அப்பா நன்றி, நன்றி. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, பணி செய்யும் இடங்களில் எனக்கு வந்த அந்த பாடுகள்ல சுமந்து செல்ல பலனை தந்தீங்க. மனம் விரும்பி துயரத்தோடு அழுதேன், சுகம் தந்தீங்க, நலம் தந்தீங்க. திக்கற்று திசை மாறி நான் அலைந்து திரிஞ்ச பொழுது என்ன நீங்க என்ன கூட்டு வந்தீங்க. இந்த உலகத்துல ஒரு ஒதுக்கப்பட்ட கல்லா கடந்தேன். என்னை எடுத்து ஒரு மூளை கல்லா, ஒரு பயனுள்ள கல்லா நான் மாற்றினீங்க. அலை கடல இந்த வாழ்க்கையில நான் திக்கற்று தடுமாறி தவித்த பொழுது நீங்க வந்து என்ன வழி நடத்துனீங்க. அப்பா நன்றி, நன்றி. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும்
செய்த ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற நேரம் இந்த பாடலை பாடுகிற பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு பாடுவோம். ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில் கண்ணும் கருத்துமாக பராமரித்திருக்கிறார். எந்த விதமான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்படாம நம்மை காத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நோய் தொற்று நமக்கு ஏற்படுத்தாலும் கூட ஆண்டவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களில் ஒருவர் மற்றவருடைய அன்பை உணர நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இதுவரையில் நடந்ததெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா, கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா நன்றி, அப்பா நன்றி, என் தேவா நன்றி 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 என்று சொல்லி நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில துன்பமா, கஷ்டமா, நெருக்கடியா, கவலையா, சங்கடமா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டமா, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கவலையோடு கண்ணியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்று வரை வழிநடத்திய ஆண்டவர் நாளையும் நாளை மறுநாளும் அதற்கு பின் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உன்னை வழிநடத்த இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா, கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். அப்பா நன்றி, என் தேவா நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கண்ணீரை ஜெப வரிகளாக ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இதுவரையில் நடந்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். என் தேவா, கண்ணீரோடு நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா. நோய் நொடியால் அவதியுற்று கதறினேன் ஐயா. மருத்துவராய் உடனிருந்து தேற்றினீரையா. மருத்துவராய் உடனிருந்து தேற்றினீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. எண்ணமெங்கும் தேவையோடு வேண்டினேன் ஐயா. எண்ணமெங்கும்
கேட்டு கொடுத்தீரையா, என்ன வேண்டும் என்று கேட்டு கொடுத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலம் தந்தீரே. பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே, பாவங்களை களைந்திடவே வரம் தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா, மனம் வெதும்பி துயரத்தோடு அழுதேனையா. சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா, சுகம் தந்து நலம் தந்து தாங்கி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. திக்கற்று திசை மாறி தொலைந்திடும் போது, திக்கற்று திசை மாறி தொலைந்திடும் போது, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே, தேடி வந்து கரம் பிடித்து துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, ஒதுக்கப்பட்ட கல்லாக கிடந்தேனையா. மூளை கல்லாய் முன் நின்று நடத்தி நீரையா, மூளை கல்லாய் முன் நின்று நடத்தி நீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி.
அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, அலை நடுவே படகனவே தவித்திடும் போது, துடுப்பனவே துணையாக வந்தீரையா, துடுப்பனவே துணையாக வந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே, பிள்ளை வரம் இல்லை என்று கேவலமானே, தாய் வரமே தந்தனக்கு தாயாகினார், தாய் வரமே தந்தனக்கு தாயாகினார். அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா, கெடும் குடியால் கடன் சுமையால் நொந்தேனையா, படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ, படும் பாட்டை நீக்கி நீரும் நிம்மதி தந்தீ. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் தேவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த விடுதலை ஜெபமாலையை நாம் ஜெபிக்கின்ற பொழுது இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். கொரோனா தொற்று நோய் இவற்றுக்காக சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடைய உடல் நலனுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கோவிட்-19 எனும் வைரஸ் மேலும் பரவாமல் இருக்க கிருமி நாசினிகளை தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடைய உடல் உள்ள நலனுக்காக ஜெபிப்போம். கொரோனா நோயாளிகளை மாண்புடன் நல்லடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள கல்லறை பணியாளர்களுக்காகவும் மயான ஊழியர்களுக்காகவும் சிறப்பாக வேண்டுவோம். இந்த கொரோனா நோய் தொற்றலால் தங்கள் நேசித்தவர்களை இழந்து பரிதவிக்கும் குடும்பங்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே இந்த விடுதலை ஜெபமாலையிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த
எல்லாம் வல்ல தந்தையாகும் கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை உயிர்ப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும்.
இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்புமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. யோவான் எழுதின நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஏத்தாலுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இறக்காமல் இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். என் அன்பில் நிலைத்திருங்கள்.
நம்முடைய அன்பு உண்மையான அன்பா? அன்பை கிரேக்கத்திலே 4 விதமாக சொல்வார்கள். 1 இயற்கை பாசம், 2 பாலியல் கவர்ச்சி ஈரோஸ் சொல்வார்கள், 3 நட்புறவு ஃபீலியா, 4வதாக நிபந்தனையற்ற அன்பு ஆகாபே. இந்த 4 ஆகாபே என்ற அந்த நிபந்தனையற்ற இறை அன்பையும் பிற அன்பையும் இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. மனிதத்தையும் இறை அன்பையும் இணைத்து புனிதமாக்கிடும் சக்தி அன்புக்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, இறை அன்பு அனைவருக்கும் பொதுவானது, சமமானது. ஆனால் மனிதரின் அன்பு ஒருவரை அதிகமாய் அன்பு செய்வதும் மற்றவரை குறைவாய் அன்பு செய்வதும் என உள்ளது. நமது மனதில் பிளவுள்ளவரை முழுமையான அன்பை யாரிடமும் செலுத்த இயலாது. நாம் பிறரை எவ்விதமாய் எண்ணுகிறோமோ அவ்விதமே அவரை உருவாக்குகிறோம், உணர்கிறோம். அன்பில் பிறரின் குற்றங்களை பாராமல் தேவைகளை நோக்கிட்டால் ஆண்டவர் கூறுவது போல முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அன்புடன் நாம் தாங்கிட வேண்டும். நம்மை வெறுப்போருக்காக ஜெபித்திடல் வேண்டும். அன்பு அனைத்தையும் ஆதரிக்கும், மன்னிக்கும், மாற்றிவிடும். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கேட்டு பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நம்மை உண்மையாக நேசித்தோரை நாம் அன்பு செய்ய தவறிய அந்த நேரங்கள், நம்முடைய அன்பு போலியான அன்பாக, பேரளவிலே உள்ள அன்பாக இருந்த அந்த நேரங்கள், போலி அன்பினால் மற்றவரை ஏமாற்றிய தருணங்கள், கடுமையான வார்த்தைகளால் மற்றவருடைய உள்ளத்தை, நம்முடைய குடும்பத்தினுடைய உள்ளத்தை உடைத்தெறிந்த அந்த தருணங்கள், நோயினால் வாடிய போது விலக்கியோரை, தனிமையில் நம்மை ஒதுக்கியவரை, துன்பத்தில் துணை நிற்காதோரை, பாதாளத்திற்கு கூட்டி சென்றோரை, வறுமையில் எழுந்து நிற்க உதவாதோரை, செருக்கு கொண்டு இகழ்ந்தோரை நாம் அன்பு செய்ய மறந்திருக்கிறோம். அந்த நேரங்களாம் நினைத்து பார்ப்போம். நாம் மற்றவரை, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவரை அப்படியே அவருடைய பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய ஆசிரியை கேட்போம். 10 வயது ஒரு பெண் குழந்தை இவ்வாறு ஒரு குறிப்பெழுது தன்னுடைய தாயிடம் கொடுத்தது. தங்களுக்கு சமையல் அறையில் உதவியதற்கு ரூபாய் 10, தம்பி பாப்பாவுக்கு தாலாட்டுக்கு ரூபாய் 10, கடைக்கு சென்று வீட்டிற்கு பொருள் வாங்கி வந்ததற்கு ரூபாய் 10 என பட்டியல் நீண்டது. மொத்தம் ரூபாய் 50 நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று எழுதியிருந்தது. தன்னுடைய மகளின் கணக்கு திறமைக்காய் புன்னகைத்து விட்டு அந்த தாய், அந்த அம்மா இவ்வாறு எழுதினார்: 10 மாதம் முன்னே வேதனையோடு சுமந்து பெற்றதற்கு எதுவும் வேண்டாம். ஆனால் உன்னை படிக்க வைத்து வளர்ப்பதற்கு எதுவும் வேண்டாம். நீ காய்ச்சல் விட்டால் ஒரு நொடி பிரியாமல் காத்ததற்கு எதுவும் வேண்டாம். கவலைப்படாதே அம்மா, உனக்கு ரூபாய் 50 தருவேன் என்று அந்த 10 வயது சிறுமிக்கு அந்த தாய் சொன்னாள். மகள் இதை படித்தவுடன் கதறி அழுதார். அம்மா சொன்னார்: எனக்கு இது போதும் மகளே, உன்னுடைய சிறிய அன்பு. நாமும் கூட இறைவனுக்காய் செய்த பணிகள், ஜெபங்கள் அனைத்தையும் கணக்கு போட்டு நாம் வரம் கேட்கிறோம். ஒருவேளை நாம் கேட்டது நமக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைத்திருக்கும் என்றால், அல்லது கிடைக்காமல் இருக்கும் என்றால், நாம் ஆண்டவரை பழிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் வாக்கு மாறாத கடவுள். நாம் எப்படி இருந்தால் நம்மை அன்பு செய்கிற கடவுள்.
அனுதினமும் தன்னுடைய அன்பால் காத்து வாழ்வழித்து மீட்டு அறிவும் ஆரோக்கியமும் தந்ததை நாம் எப்போதுமே நினைப்பது கிடையாது. அவர் கணக்கு எழுதுவது கிடையாது. அன்பானவர்களே, இறைவனுடைய அன்பால் நாம் பெற்ற எல்லா நலன்களையும் நினைத்து பார்ப்போம். காலை தோறும் நம்மை உயிர்ப்பிக்கிற கடவுள், கால் இடராமல் காக்கக்கூடிய தெய்வம், எடுக்கும் வேலையிலே துணையா நிற்கிற ஆண்டவர், என்னுடைய வாழ்விலே அந்த மேன்மையான அவர் செய்த செயல்களுக்காய், மன்னித்து மறுவாழ்வு அளித்ததற்காய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அளவில்லா நன்மையால் நிரப்பியதற்காய், குடும்ப வாழ்விலே அல்லது நம்முடைய உறவு வாழ்விலே உடைந்த உறவுகளை இணைத்ததற்காய், வாழ்க்கையிலே தடுமாறிய பொழுது, கஷ்டப்பட்ட பொழுது, துன்பப்பட்ட பொழுது, வேதனை பொழுது ஆலோசனை அளித்து வழிநடத்ததற்காய், வாழ்விலே ஒரு சில இழப்புகளை நாம் இழந்த பொழுது ஆறுதலித்து தேற்றியதற்காய் நாம் உண்மையிலேயே பிரமாணிக்கமுள்ள பிள்ளையாக நாம் வாழ்ந்திருக்கிறோமா? இந்த நாள்ல ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே, இந்த நாளிலே நான் உன்னை அன்பு செய்கிறேன். நம்முடைய கடவுளுடைய அந்த அளவற்ற அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் எப்படிப்பட்ட இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். இந்த நேரம் ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்து பார்க்கிற நேரம், ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கிற நேரம். நற்கனை ஆண்டவரை பாருங்க, நற்கனை ஆண்டவரை பாருங்க. நம்ம குடும்ப வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் என்னுடைய அன்பு, நான் காட்டுகிற அன்பு உண்மையான அன்பா அல்லது கலப்படமுள்ள அன்பா? ஏதாவது பிரதிபலன் பார்த்து என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய கணவரை நான் அன்பு செய்கிறேனா? ஆண்டவரிடம் தேவிக்காக மட்டுமே நான் செல்கிறேனா? அப்படி குடும்ப வாழ்விலே கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். பொய்யான ஒரு வாழ்வு வாழ்ந்த அந்த தருணங்கள், நம்முடைய அன்பு கள்ளம் கபடமற்றதாக, பிறருடைய சொத்தை அபகரிக்க நினைத்த நேரங்கள், உண்மையாக அன்பு செய்தவரை ஏமாற்றிய தருணங்கள், குடும்ப வாழ்வில் தேவையில்லாமல் சந்தேகப்பட்ட தருணங்கள், சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி குடும்ப உறவை நாம் தொலைத்த தருணங்கள், திரு குடும்பமாக வாழ வேண்டிய நம்முடைய குடும்பம் திரு குடும்பங்களாக வாழ நாம் ஏதோ விதத்தில் ஒரு காரணமாக இருந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இருந்தவாறு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர் மற்றவரை உண்மையான அன்பு செய்யணும், ஆழமா அன்பு செய்யணும். இந்த நேரத்தில் மனமிறங்கு ஆண்டவரே, மனமிறங்கும் ஐயா, மனமிறங்கும் தாவீதின் மகனே, மனமிறங்கும். ஊதாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேன், செய்யக்கூடாத தவறுகள் செய்திருக்கிறேன். இது வந்திருக்கிற ஆண்டவரே, ஏதோ இச்சைகளால் ஆண்டவரே உண்மையான வாழ்வை நான் தொலைத்து விட்டேன். இது வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய அன்பு கள்ளம் கபடமற்ற அன்பா இருக்கட்டும். என்னுடைய கணவரை அப்படியே நான் நேசிக்கணும், என்னுடைய மனைவியை அப்படியே நான் நேசிக்கணும், நிறைய குறைகளோடு ஏற்றுக்கொள்ளணும். நம்முடைய உடைந்து போன அந்த உறவுகளை நாம் ஆழப்படுத்துவோம். இந்த நாட்கள், இந்த ஊரடங்கு நாட்கள், வீட்டிலே முடங்கி போய் கிடக்கிற இந்த நாட்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளோடு மட்டுமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களோடு உள்ள அந்த உறவை ஆழப்படுத்துகிற நாள். ஒருவேளை நாம் பல மாதங்களாக, பல வருடங்களாக மனவிட்டு நாம் பேசாமல் இருக்கிறோம் என்றால், நாம் அவர்களுக்காக ஜெபித்து நாம் பேச முயற்சிப்போம், அந்த அன்பை ஆழப்படுத்துவோம்.
இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் கேட்போம். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். தாவீதின் மகனே மனம் இறங்கும் என்று பாடுவோம். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஊதாரி மைண்டனாய் தொலைந்து போனேன், உன் நன்மை உணராமல் பாவியானேன். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். எல்லாமே இவ்வுலகில் இழந்து போனேன், என் சொந்தம் என் சுற்றம் மறந்து போனேன். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். என் வாழ்வில் யாருமில்லை உணர்ந்து கொண்டேன். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். இன்று இந்த நேரத்தில் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஊதாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேன். வீணான ஆசைகளால் உந்த நன்மை உணராது உதறிவிட்டேன். ஊதாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேன். வீணான ஆசைகளால் உந்த நன்மை உணராது உதறிவிட்டேன். தேடி சென்ற செல்வம் இன்று கையில் இல்லையே, சொந்தம் என்று வந்தோர் எல்லாம் உண்மை இல்லையே. எல்லாமே இழந்தேன், என் வாழ்வை தொலைத்தேன். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தான் மட்டுமே வாழ வேண்டும் என்ற சுயநலத்துக்காக பிறரது சொத்தை அபகரித்து நாம் வாழ்ந்ததற்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொன்ன பொய்களுக்காக, ஒரு பொய்யை மறைக்க மேலும் மேலும் செய்த தவறுகளுக்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். பெற்றவர்களே உடன் பிறப்புகளை சொத்துக்காக புறக்கணித்ததற்காக, செய்நன்றி மறந்து நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும்.
இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே. தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே. ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே. தான் என்ற அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே. பொய்யாய் பேசி பொய்யாய் சிரித்து உண்மையை மறைத்தேனே. நன்றியை மறந்து நன்மையை தொலைத்து உண்மையே மறந்தேனே. நீதானே இறைவா மனமாற்றம் தருவாய். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். என் மீது மனமிரங்கும் ஐயா, என் மீது மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே மனமிரங்கும், என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரியும். மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன். மாதா மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். மேய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுமே. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழிமாறுமே. மேரி உன் ஜோதி கொண்டாள் விதி மாறுமே. மெழுகு போல் உருகினோம் தண்ணீரை மாற்றவா. மாதா மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே.
காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டில்லாத ஓடம் தண்ணீரிலே, அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குமோ மாதா, மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதாவின் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாய் என்று